நண்பர்களே, வாழ்ந்தபோது நாம் வாழ்ந்த குடிசை தான் இது. இந்த குடிசையில் நாம் எவ்வளோ அழகாக வாழ்ந்துருக்கோம்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தியானம் செய்வதற்கு ஒரு ஏதுவான பூமியாக அமைந்தது தான் இந்த காடுகள். அதனால தான் நாம் இந்த காடுகளில் இன்றைக்கி அனைத்து உயிரினங்களுக்கும் ஏற்றவாறு காடுகள் அமைந்திருக்க காரணமே நீர்வளம் எல்லாமே அங்கேயே இருக்கும். ஆனால் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு, தியானம் செய்வதற்காக நாம் கட்டி வைக்கிறது தான் இது. இப்போ பாருங்கள், நான் இங்கே ஒரு குடிசையில் வந்திருக்கேன். இங்கே இருந்து அழகாக தியானம் பண்ணலாம். அதனால தான் இங்கே உட்காந்து உங்களுக்காக இதை பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து மரக்கு மேலே ஏற போகிறோம். பாருங்கள், மரத்துக்கு மேலே நாம் ஏணிப்படியில் ஏறி மேலே தங்குறது எப்படின்னு சொல்லி அன்னைக்கு மரத்தில் எப்படி கட்டி வச்சுருந்ததை தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கேருந்து எழும்பி நம்ம நேர மரத்துக்கு மேலே எப்படி கட்டில் மாதிரி கட்டி அங்கே படுத்ததை இப்போ பார்க்க போகிறோம். இதாக கிளம்புறோம், பாருங்கள். இதாக இப்போ நம்ம செல்வோம். வாழ்ந்தபோது மனிதர்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்க. போது தான் கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே ஏறுறோம், ஏறி மேலே படுக்கிறோம். மேலே படுத்தா எப்படி சுத்தமான ஆக்சிஜன், எப்படி சுத்தமான தூக்கம், எந்த பூச்சிகள் எல்லாம் கடிக்காது. ஆனால் நாம் அழகாக தூங்குறோம். இப்போ பாருங்கள், மேலே இப்போ ஏறுறேன். அப்படியே கட்டில் மாதிரி கட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அப்படியே அழகாக ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படியே நேரம் படுத்துடலாம். வாங்க, நல்லா எடுக்கலாம். அதற்காக தான் இந்த இயற்கை நமக்கு சாதகமாக. பாருங்க, தூங்கினவரும் சுத்தமான காற்று எடுத்தாச்சு. நான் இப்போ மீண்டும் இறங்குறேன், பாருங்க. சரி, ஓகே நண்பர்களே, நீங்களும் இதே போல் வாழ்வதற்கு நீங்களும் உறுதுணையாக அமையுங்கள். நோய் இல்லாமல் வாழுங்கள். இதாக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.